ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. லைக் போட்டிங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு வீடியோஸ் போகும். அதனால் கேட்குறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசனோட ரசிகர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேசியிருந்தீங்க, அதாவது சார் நீங்கள் பொலிட்டிக்கல் நியூஸ் வந்து போடுறது ஓகே தான், பட் இருந்தாலும் அது நமக்கு வேண்டாம். ஏன்னா முடிஞ்சு போச்சு மக்கள் நீதி மையம். ஸோ அதை பற்றி பேச வேண்டாம், நம்ம வந்து சினிமா சார்ந்த நியூஸ் வந்து போடலான்ட்டு. இல்லைங்க, ஏன்னா நேற்று நான் பேசலன்னு வைங்களேன், நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்காரு. இப்போது பாலிமர் நியூஸ் வந்து பண்ண விஷயங்களை முத பேசுனது நான் தான். கரெக்டாக நிறைய பேருக்கு தெரிஞ்சதே வந்து அதனால தான். அதுக்கடுத்து அது முடிஞ்சிருச்சு. அப்படி இருந்து பாலிமர் நியூஸ் அப்டேட்டே பண்ணல அப்படிங்கிறதையும் நம்ம வந்து விமர்சனம் பண்ணியிருந்தோம். இது வரைக்கும் அவன் போடலை. பாலிமர் வந்து பயந்துட்டான். என்னடா அது இப்படி உடனே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாலிமரை பயந்துட்டு அவன் வந்து பெருசாக வந்து சம்பவம் பண்ணாமல் பிஜேபி 4 பேர் அப்படி தூக்கி போட்டால் எலும்பு துண்டை கவிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு 4 பேர்கிட்ட போட்டிருக்கானுங்க. அவனுக்கு வந்து குதறிட்டு இருக்கானுங்க கமல்ஹாசன் அவர்களை. அப்போ நம்ம பேசாமல் இருக்க முடியாது இந்த மாதிரி விஷயத்தில். ஸோ அரசியலுங்கிறது நமக்கு டெய்லி போகிற ஒரு விஷயம் தான். அதனால் அதை பற்றி நம்ம மேக்ஸிமம் வேணால் சினிமா நியூஸ் கவர் பண்ணிக்கலாம், பட் அரசியல் பேச வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோபி மாஸ்டர் இன்றைக்கி ஒரு பரபரப்பான ஒரு பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே போர்டு தான். அதாவது நீ நல்லா புரிஞ்சுக்கோயா, அங்கே வேலை பார்த்தவங்களே தனக்கு உண்டான அந்த சம்பளத்தையோ இல்லை அங்கே ஒர்க் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த மறந்துட்டா, நல்லா கவனிங்க இந்த விஷயத்தை அடிக்கோடிட்டு பாருங்கள். ஆர்கேஎஃப்எல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க அதை பேலன்ஸ் பண்ணி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அப்படின்றது டக்குன்னு உங்களுக்கு வந்துடும். அது நானே அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றாரு. அப்போ ஷோபி மாஸ்டர் அவர்களே அங்கே ஒர்க் பண்ணும் பொழுது ஏதோ படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு போல். அப்போ அவர் தனக்கு நடந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு இது வந்து சம்பளம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கரெக்டாக போட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. இது வந்து இவர் மட்டும் இல்லைங்க, எல்லாருமே ஆர்கேஎஃப் நடித்தவங்களே சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சொல்லலையா, நான் முதலாக ஒரு நிறுவனத்தை பார்க்கிறேன், கரெக்டாக சம்பளத்தை பேசினபடி கொடுக்கறது, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயமும் வந்து தலையீடு இல்லாமல் கேட்ட சம்பளத்தை கேட்ட ஒரு சுதந்திரத்தை கொடுத்த ஒரு நிறுவனம்னா அது ஆர்கேஎஃப்ஏ தான் அப்படின்றதை சிவகார்த்திகேயன் லேட்டஸ்ட்டாக போல்டாக வந்து சொல்லலை அமரன் படத்துக்கு. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? வளர்ந்து வரும் நடிகருங்க அவர் சிவகார்த்திகேயன் அவர்கள். அவர் சொல்லி உங்களுக்கு புரியலையா? இல்லை எத்தனை பேர் தான் சொல்லணும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ இத்தனை பேர் சொல்லியும் இப்போ ஷோபி மாஸ்டர் அவர்கள் போட்ட பிறகு ஐயோ இவர் பாவமே நம்மளை இவரை பற்றி பேசிட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசக்கூடிய தற்கொலைகள் ஒரு பக்கம் விட்டுருங்க. இன்னொரு பக்கம் இந்த பாலிமர் நியூஸில் அப்படி நியூஸ் போட்டாங்கல்ல, ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ இந்த மாதிரி கமல்ஹாசன் அவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு, ஏதாவது ஒன்று போட்டானா? போட மாட்டான். ஏன்னா அவன் போட்டானா தர்மடி விடும். அப்படியே பரப்பணுமா, டிஆர்பி ஏற்றணுமா, நம்ம பாட்டு கிளம்பிடுவோம், நழுவிடுவோம் அப்படின்ற மாதிரி அவன் நழுவிட்டான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ரசீதுடன் எல்லாத்தையும் கொடுப்பாரு கமல்ஹாசன் அப்படின்றது தான் ஷோபி மாஸ்டர் அவர்கள் சொன்னது. இது நீங்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இப்போ விக்னேஷ் சிவன் அனிருத்தை பற்றி அவர் பேசியிருந்தார். இந்த மாதிரி நான் போகும்போது பாண்டிச்சேரி முத இனிஷியலாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு பணம் இல்லை, அப்போ எனக்கு பார்த்து கரெக்டாக வந்து ஒரு 50,000 போட்டு விட்டாரு அனிருத் அவர்கள், பேக்கெட்டில் பையில் போட்டு விட்டாரு. அந்த மாதிரிலாம் எனக்கு பார்க்கும்போது அனிருத்தை கேட்குறாங்க எதுக்கு அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு. அப்போது அவர் முன்னாடி நடிகர்கள் எல்லாம் இப்போ ரஜினி சார் கமல் சார்லாம் பேசும்பொழுது கமல்ஹாசன் அவர்களை பற்றி ரஜினியா சார் வந்து பேசியிருக்காராம். அதாவது ஒருத்தவங்க வயிற்றுலையும் நம்ம அடிக்கக்கூடாது, நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வேலை வாங்குகிறோமோ இல்லை வந்து ஏதோ ஒன்று நம்ம கொடுக்குறாங்க, ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு தேவையான நம்ம பார்த்துக்கணும் அப்படின்றத ரஜினி சார் கமல் சார் பேசும்போதே பேசியிருக்காங்க போல். அதில் வந்து அனிருத் அவர்கள் அப்போ சொன்னார், இதெல்லாம் வந்து பெரிய பெரிய ஹீரோஸு பண்ணது, நான் பண்ணுறது பெரிய விஷயம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கமல்ஹாசன் அவர்கள் வந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நான் அடிக்கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேவா? ஸோ இதுதான் பாயிண்ட்டே. இது எவனுக்குமே புரிய மாட்டேங்குது. இது புரியாமல் அவரை பற்றி கேவலமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரி, சாத்தான்குளம் மேட்ருக்கு வருவோம். ஏன் வந்து அஜித்குமார் கேஸ் பற்றி பேச மாட்டார் கமல்ஹாசன் அவர்கள்? அதுவும் லாக்அப் டேட் தானே. இங்கே பாருங்க, அது பேசலை, ஒத்துக்கிறேன். ஆனால் டிஎம்கேவுடைய பெண்கள் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லி ட்வீட் போட்டாரா? கரெக்டு, ரைட்டா? லாக்அப் பற்றி பேசலை. பட் இதில் ஏன் லாக்அப் பற்றி பேசினார் அப்படின்னா, இதில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முக்கியமான கிரிமினல் இதில். ஏன்னா அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, மூச்சு திணறல் உடல்நலக் குறைவாகத்தான் அவங்க இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிக்கை விட்டார். அது மிகப்பெரிய ஒரு தப்பு. அது வந்து உடனே தான் இவங்களுக்கு காவலர்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணார். அதுக்காக தான் கமல்ஹாசன் அவர்கள் கொந்தளித்தார். இதில் ஸ்டாலின் அவர்கள் அதற்கான விசாரணை நடக்குது, இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். ஸோ இதில் வந்து அவங்க வந்து அடித்து சாகலை, அவங்க வந்து அப்படியே போயிடுச்சுன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்லலை. அந்த ஒரு விஷயம் இருக்குது அங்கே. ஓகேங்களா? ஆட்சியாளர்களே அதற்கு வந்து துணை போனாங்க. அதனால தான் கமல்ஹாசன் அவர்கள் கண்டித்தார்.
என் பெண்கள் பாதுகாப்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இந்த வட்டம் கண்டிக்கலையா ஸ்டாலினோட அரசை? கண்டிக்கலையா கமலஹாசன்? கண்டிச்சார்ல. பேசாமல் இருங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடியும். ஓப்பனாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், மக்கள் நீதி மையம் எப்படி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கமலஹாசன் அவர்களுடைய ஒரு காசு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. மக்கள் நீதி மையத்துலேருந்து தொழிலதிபர்கள்லாம் வந்துட்டு மையம் டிவின்னு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு குரூப் வந்திருக்கு, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் வந்திருக்கு. உடனே கமலஹாசன் அவர்கள் சொல்லிட்டாராம், இங்கே பாருங்கப்பா, நான் இப்போ வந்து வாங்கி உங்களுக்காக செய்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு நீங்களும் வந்து அந்த ஒரு பொசிஷன் உங்களுக்கு கொடுக்கும்போது, எம்எல்ஏவோ எம்பியோ கொடுக்கும்போது, நீங்களும் அதை வந்து எடுக்கிறது தான் பார்ப்பீங்க, அந்த பணத்தை போட்ட பணத்தை எடுக்கிறது பார்ப்பீங்க. அதனால் என் கட்சியில் வந்து ஊழல் தான் அதிகமாக இருக்கும், அதனால் எனக்கு வேணாம்னு சொல்லி அன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு, கட் பண்ணி விட்டார். அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு தடவையும் அந்த ஆர்கேபியில் ஒர்க் பண்ணிட்டு போகிறாங்க தெரியுமா? இப்போ அதை எடுத்து நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ரிட்டையர் ஆகிருப்பாங்க சில பேர் வந்து ஆர்கேஎஃப்ல ஒர்க் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு எல்லாம் கூட 1ஆம் தேதி டான் பென்ஷன் அனுப்பிடுவாராம். வயசானவங்களுக்கு ஆர்கேஎஃப்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு கரெக்டாக 1ஆம் தேதி பென்ஷன். இது வந்து எங்கேயாவது இருக்கான்னு கேட்டு சொல்லுங்கள் பார்ப்போம். கண்டிப்பாக இருக்காது. அடுத்து பஸ் ஓட்டிகிட்டு இருக்கிற ஒரு பெண்ணுக்கு 16 லட்ச ரூபா காசு மட்டும் இல்லை, காரு வாங்கி கொடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றம் வந்து கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் மருத்துவ படிப்புக்கு ஒரு பொண்ணு கேட்டுச்சுன்னு சொல்லிட்டு 5 லட்ச ரூபா, மாற்றுத்திறனாளி கிரிக்கெட்டுக்கு ஏர் டிக்கெட் போனதுக்கு செலவு எல்லாமே அவர் பார்த்தாரு. அப்புறம் நடிகர் மருத்துவ செலவுக்கு 5 லட்ச ரூபா, அந்த மாதிரி பொன்னாமலம் மருத்துவர் இது ரொம்ப கஷ்டப்பட்டார்ல, அதுக்கு காசு கொடுத்தாரு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர். பரமக்குடியில் பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்தப்ப அதெல்லாம் பார்த்தீங்களா? கர்ப்பிணி பொண்ணை ஒருத்தன் வந்து மிதிச்சு கொன்னான் போலீஸ்காரன். அவங்க வீட்டில் பொண்ணுக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க கமலஹாசன் அவர்கள். ஸோ இந்த மாதிரிலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீ ஒரு ஆளை காமி, மக்கள் நீதி மையத்துலேருந்து கமலஹாசன் ஏமாற்றிட்டார் 50,000 அப்படின்ட்டு காமிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. இவங்க வந்து புலம்புனதை வச்சு அங்கே சொல்லியிருப்பாங்கல்ல, சார் இந்த மாதிரி போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு வந்து சொல்லியிருப்பாங்க. எவனும் வந்து கம்ப்ளைண்ட்டே பண்ணல. இவனுங்களா ஒரு இதை வந்து கிளப்பினானுங்க. இப்போ எல்லா கிளாரிட்டியும் போக எல்லாத்தையும் கொடுத்தவனே இப்போ மூடிட்டாங்க, வாயை மூடிட்டு உட்காந்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. இதுதான் வினோதினி வைத்தியம் தான் சொல்கிறாங்க. கமலஹாசன் சார் கட்சியில் இருந்தாங்க அவங்க சொல்கிறாங்க, பாலிமர் நியூஸ் இப்போ என்னடா பேச மாட்டேற, எவ்வளோ தூரம் வந்து கேவலப்படுத்தின கமலஹாசன் அவர்களை, இப்போ சொல்லிட்டார்ல, இதற்கு ஏன் நீ வந்து பதிவு பண்ணல போடல, உங்கடா எச்ச நாயங்களா அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து பேசியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. அடுத்து இந்த விந்தியா அவர்கள் மூடிட்டு ஏடிஎம்கே பிரச்சாரம் பண்ணோமா, பிஜேபி முட்டு கொடுத்தோமான்னு மூடிட்டு இரு. ஒவ்வொரு தடவையும் நீ அங்கே ஒரு முத்தி போன பீஸ் இருக்குது, அங்கே ஒரு முத்தி போன பீஸ் இருக்குன்னு ஏண்டி நீ எப்படிப்பட்டவங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். நான் வேணாம் பேசினதா அப்படிங்கிறது தான். சும்மா உட்காந்து ஒவ்வொரு தடவையும் அவர் தான் விலகிட்டார், பிரச்சாரம் வந்து திமுக கூட்டணின்னு சொல்லியாச்சு, அதோட வெளியே வந்துட்டாப்ல. அப்படிங்கிறப்ப முத்தி போன பீஸ் எங்கே போனாலும் சரி, அங்கே ஒரு முத்தி போன பீஸ் இருக்குது கமல், அங்கே ஒரு முத்தி போன பீஸ் இருக்குன்ட்டு, இதெல்லாம் உனக்கெல்லாம் வந்து கேவலமாக இல்லையா? அவ்வளோ பெரிய நடிகனை நீ இப்படி பேசலாம்? அவர் நடிப்புக்காச்சும் ஒரு வேல்யூ கொடு அப்படிங்கிறது தான். உனக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ எல்லாம் ஒரு பொண்ணு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, பொம்பளை அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி அம்பிகா அவர்கள் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 80s ஹீரோஸ் ஆனால் கமலஹாசன் அவர்கள் ரஜினி அவர்களையும் பாராட்டியிருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க ஹீரோஸ்லாம் வந்து சினிமா ஹீரோயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் அப்படின்ட்டு. பட் அந்த 80s டைம்லாம் வந்து கிட்டத்தட்ட கமலஹாசன் ஸ்ரீதேவிலாம் 25 படம் நடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எனக்கே மலைப்பாயிடுச்சு. அந்த ட்ரெண்ட் இப்போ இல்லைல்ல அப்படின்றதையும் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சு. அடுத்து ஆர்கேஎஃப் ரஜினிகாந்தோடைய படம் ஏப்ரல் 27 ஆரம்பிக்குது. சிவகார்த்திகேயன் படம் 29ஆம் தேதி ஆரம்பிக்குது. சேயான் 2 படமும் ஒரே இதில் தான் ஆரம்பிக்கிறாங்க. சக்கராந்தி ரிலீஸ், ஓகேங்களா? ரஜினியா சாரோடைய படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து கல்யாண் ராமன் சொல்லிட்டு ஒரு பிஜேபியோடைய ஒருத்தன் 500 பேர் கொடுத்தாங்களாம். 50 பேர் இல்லையா, 500 பேர் 2.5 கோடி கொடுத்தாங்களாம். இது எப்படி நீங்கள் கொடுக்கணும்? உடனே நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை விட்டு நீங்கள் வர சொல்கிறீங்க. அவன் வந்து எங்கெங்கேயோ ஊர்லேருந்து வருவான், அந்த செலவு அதெல்லாம் பார்க்கணும்ல நீங்கள், உங்களுக்குலாம் ஒரு அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். பெண்கள் விஷயத்துலையும் கமலஹாசன் அவர்கள் வந்து கொஞ்சம் ஏமாற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் பண்ணாலும் பரவாயில்ல, எதோ சம்மந்தம் இல்லாமல் ஜோயிங் எங்கெங்கேயோ எடுத்துகிட்டு வந்துட்டு கமலஹாசன் அவர்களுடைய பேரை டேமேஜ் பண்ணுறான். இப்போ தெரியுது அவங்களுக்கு பாலிமர் அமைதியாக இருக்கான். இப்போ கல்யாண் ராமன் ஒரு பிஜேபியோடைய சொம்பு வந்து இப்போ கத்திட்டு கிடக்கு. அதை போட்டு பிறந்துட்டு இருக்காங்க, கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி மக்கள் நீதி மையத்துலேருந்து அவன் லெவலே முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். பட் இருந்தாலும் சொல்கிறேன், எத்தனை விஷக்கிருமிகள் இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இதனால தான் கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த பிஜேபி உள்ளே வரக்கூடாது, டிஎம்கே கூட்டணி போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காருங்கிறது என்னால் இப்போ புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.